வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற திருஷ்யம் 3. இந்த படத்துல மோகன்லால் ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரத்துல வந்து ஆடியன்ஸை ஏமாத்துறாரா இல்ல இந்த வாட்டி போலீஸ் ஜெபிக்குதா? இந்த படம் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி வந்த திருஷ்யம் 2 அளவுக்கு மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா திருஷ்யம் 2 கதைக்களம் நடந்து சில வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் வருது. படத்துல ஜார்ஜ் குட்டி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதே நேரத்துல வருண் கேஸ் ஊரு ஃபுல்லா பேசப்படவும் ஆரம்பிக்குது. ஜார்ஜ் குட்டியோட பொண்ணான அஞ்சுவுக்கு வர வரன் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க சதி செஞ்சு நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சதி வேலையை செய்யறது யாரு அப்படிங்கிறத ஜார்ஜ் குட்டி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட குடும்பமே ஒரு பிரச்சனையில மாட்டுது. இதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தை ஜார்ஜ் குட்டி எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறது தான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா மோகன்லால் பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த வயசுலயும் கூட அந்த கதாபாத்திரத்துக்கான கில்ட், ஃபியர், டென்ஷன் எல்லாத்தையுமே தன்னுடைய முக பாவனை மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல படத்தோட கடைசி 40 நிமிஷத்தை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸை சீட்டி நுனிக்க கொண்டுட்டு வர அளவுக்கு படத்தோட கடைசி 40 நிமிஷம் நல்ல பரபரப்பாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம எமோஷனல் சைடுக்கு இந்த வாட்டி நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நடந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து இத்தனை வருஷம் ஆகியும் அந்த குடும்பம் மென்டலி ரெக்கவரி ஆகல அப்படிங்கிறத நம்மளால படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. படத்துல சித்திக்கு கதாபாத்திரத்துக்கு நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. படத்தோட இன்டர்வல் காட்சியை நீங்க பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹூக்கா அந்த இன்டர்வல் காட்சி இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முதல் பாதி ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்துல வர சில தேவையில்லாத காட்சிகள் படத்தோட லென்த்தை அதிகப்படுத்த தான் செய்யுது. திருஷ்யம் 1 and 2 படத்துல வர மாதிரியான நெயில் பிட்டிங் சஸ்பென்ஸ் காட்சிகள் இந்த படத்துல குறைவா தான் இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல வரவங்களுக்கு இந்த படத்துல ஸ்கோப் கொஞ்சம் குறைவு தான். சில ட்விஸ்ட பார்க்கும்போது சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஒரிஜினல் பார்ட்ல வர மாதிரியான ஹை மொமெண்ட் பெருசா இந்த படத்துல ஏற்படல. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்க திருஷ்யம் 1 and 2 அளவுக்கு எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு குறைவுதான். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.